மாணவர்களே, இந்த மகிழ்ச்சியான நாளிலே நாம் ஒருவரை ஒருவர் இன்றைக்கு பார்ப்பதும் பேசுவதும் இந்த விழாவிலே ஒன்று சேர்ந்து அமர்ந்திருப்பது கர்த்தர் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு, மிகப்பெரிய ஒரு கிருபை. குறிப்பாக ஈரோடு சேலம் திருமண்டலத்தின் அன்புக்குரிய பாஸ்டருக்குரிய முதல் பேராயர் ரைட் ரெவரண்ட் டாக்டர் ஏ ஜேக்கப் லிவிங்ஸ்டன் ஐயா உடைய தலைமையிலே அவர் பேராயராக பொறுப்பெடுத்த நாள் முதற்கொண்டு திருமணத்தினுடைய எல்லா விதமான துறைகளையும் மிகச்சிறப்பாக தானே அதில் சென்று மக்களை சந்தித்து அவர் ஊக்கப்படுத்துவது, உற்சாகப்படுத்துவது என்பது ஒரு சாதாரண ஒரு காரியம் அல்ல. பல வேலைகள் மத்தியிலும், பல பிஸி ஷெட்யூல் மத்தியிலும் கூட இன்றைக்கு நம் மத்தியில் வந்து மிக சிறப்பான ஒன்று. திருமணத்தில் இருக்கின்ற பல துறைகள், சிறார்கள் துறை, வாலிபர் துறை, பெண்கள் ஐக்கிய சங்கம், டைசன் போர்ட் ஆஃப் மிஷன், இன்னும் பலவிதமான துறைகள் இருக்கிறது. அதிலே குறிப்பாக இந்த ஆண்டிலே இப்படிப்பட்டதான இந்த திருநர் சமூகத்தோடு குடும்பத்தோடு இணைந்து இன்றைக்கு நல்ல ஒரு சிறப்பான ஒரு செய்தி. கடவுள் படைத்த அந்த மானுடத்தை மதிக்க வேண்டும், அவர்களோடு நல்ல ஒரு அன்பான உறவு கொண்டு அவர்களுக்கும் நல்ல ஒரு வாழ்வுக்கு, அவருடைய அன்புக்கு, அவருடைய சமாதானத்திற்கு, மேன்மைக்கு, சந்தோஷத்திற்கு கரம் கொடுக்க வேண்டும், தோள் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நல்ல ஒரு செய்தி ஐயா பகிர்ந்து கொண்டார்கள். ஆகவே நேரத்திலே ஐயா அவர்களுக்கு திருமணத்தின் சார்பாக அனைவரின் சார்பாக அந்த வாழ்த்துக்கள் ஐயாவுக்கு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மாத்திரமல்ல, உண்மையாகவே இந்த திருநங்கையர் திருமண்டல திருநங்கையர் திருப்பணிக்கான இயக்கத்தினுடைய டைரக்டர் அதில் ஜோஸ் ராபர்ட் ஐயா அவர்கள் இதற்காக சிறப்பாக, ஐயா எங்களை அதிகமாக உங்களுக்கு தெரியாது, என்னையும் தெரியாது, ஆனால் அவர் எங்களுக்கு நன்றாக தெரியும். ஒருவேளை இன்றைக்கு இந்த கூட்டமானது ஒரு சின்ன ஒரு வட்டத்தில் தான் இன்றைக்கு நாம் எல்லாம் வந்திருக்கிறோம். ஆனால் நாமக்கல் வட்டத்தில் பார்க்கிற பொழுது 2000க்கு மேற்பட்ட மக்கள் இருப்பதாக சொன்னார்கள். ஆக இப்படிப்பட்ட நல்ல ஒரு விழாவை ஏறெடுத்து இன்றைக்கெல்லாம் இயக்கிக் கொண்டிருக்கிற, நம்ம எல்லாம் அழைத்து ஆர்கனைஸ் செய்து கொண்டிருக்கிற ஐயாவர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, தொடர்ந்து வருகிற இந்த கிறிஸ்துமஸ் காலங்கள் அனைவருக்கும் ஒரு சந்தோஷமான, ஒரு சமாதானமான, இன்னும் வாழ்க்கையிலே ஒரு புது நம்பிக்கை கொடுக்கிற ஒரு கிறிஸ்துமஸ் பண்டிகையாக, புது ஆண்டு 2026வது ஆண்டு இந்த ஆண்டை பார்க்கிலும் ஒரு புது நம்பிக்கை கொடுக்கிற ஆண்டாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you all. Thank you. நன்றி.